ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் ஜாவா தான். இந்த 5 days ஃபுல்லாகவே கோர் ஜாவாவோட பேசிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்க போகிற ஹை அண்ட் டெக்னிக்ஸ் தான். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்போட எண்ட் கோல் என்ன அப்படின்னாக்கா, கோர் ஜாவா யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் பேரோல் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அதை எப்படி நம்மளால் கோர் ஜாவா வித் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட ஒரு கம்ப்ளீட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக போகிறதுக்கு முன்னாடி கோர் ஜாவாவோட பேசிக்ஸ் ரைட் ஃப்ரம் கோர் ஜாவாவோட சின்டாக்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3 days பார்த்துட்டு லாஸ்ட் 2 days த்ரெட்டிங் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்ப்போம். ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோட்டோடைப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம எக்ஸாக்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோர் ஜாவாவோட பேசிக் சின்டாக்ஸ், எப்படி ஒரு யூசர் கிட்ட இந்த வேல்யூ ரீட் பண்ணுறது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நான் எக்ஸசைசஸ் டெமோ காட்டுறேன். உங்களுக்கு ஜாவாவில் கோர் ஜாவாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஜேடிகே. ஸோ ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போது ஜேடிகே 7 or 8 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாவா 9 வெர்ஷன் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போது 7 or above வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ரன் பண்ணாமல் எடிட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாவாக்கு என்ன எடிட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெட்பீன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்லிப்ஸ் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெட்பீன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்பீன்ஸ் கூடவே ஜேடிகேவும் சேர்ந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நெட்பீன் வெர்ஷன் 8.0 அண்ட் above நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு ஜேடிகேவுமே சேர்ந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஜாவா டிபி டேட்டாபேஸ் நமக்கு தேவை. இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம எது யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்பை டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கம்ப்ளீட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 1995 சன் மைக்ரோ சிஸ்டம் தான் ஜாவாவை இனிஷியலாக கொண்டு வந்தாங்க. ஸோ இனிஷியலாக ஜாவாவை கொண்டு வரும்போது நேம் வந்து ஜாவா அப்படின்றது இல்லை, வோக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜாவாவோ அந்த லாங்குவேஜோட பீட்டா ரிலீஸ் அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாவா அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாவாவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி கப் லோகோ இருக்கும் இல்லையா, அந்த காஃபி கப் லோகோவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்படின்றது ஒரு ஐலாண்டோட நேம். அந்த ஐலாண்டில் ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ வந்து ஃபேமஸ் ஃபார் ப்ரொடியூசிங் காஃபி. ஸோ அதனால தான் ஜாவாவோட லோகோ காஃபி கப்பாக இருக்குது. இனிஷியலாக ஓக் அப்படின்ற நேமை வச்சு டெவலப் பண்ண லாங்குவேஜை செகண்ட் ரிலீஸில் ஜாவா அப்படின்னு அந்த என்டையர் ஐலாண்டோட நேமாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போது ஜாவாவோட என்டையர் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆரக்கிள் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு சன் சர்டிஃபைட் ஜாவா ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போலாம் என்ன அந்த எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் எல்லாமே அதே தான், பட் அதனுடைய நேம் மட்டும் மாறி இருக்கும். ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம்லேருந்து ஆரக்கிளுக்கு கண்ட்ரோல் மூவ் ஆனதுனால சன் மைக்ரோ சிஸ்டம் சர்டிஃபிகேஷனுக்கு பதிலாக ஆரக்கிள் ஜாவா சர்டிஃபைட் ப்ரோக்ராமர் OCJP அப்படின்ற எக்ஸாம் முடிச்சு OCJP சர்டிஃபைட் ப்ரோக்ராமராக நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா டெவலப்பராக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஜாவா அப்படின்னு சொன்னாவே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி. ஸோ ஜாவாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சின்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி அப்படின்றது என்னன்னா, நம்ம ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணினதும் நமக்கு ஒரு ஃபைல் பைட் கோட் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பைட் கோட் ஃபைலை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில், தட் இஸ் அது விண்டோஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி இல்லை லினக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் JVM மெஷின் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி இருந்திருக்கணும்.
ஜாவாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இனிஷியலாக பேக்கேஜ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேக்கேஜ் நேம் அப்படின்றது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக தான் இருக்கும். ஸோ எடிட்டர் அப்படிங்கும் போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்கெலிட்டன் கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ ஸ்கெலிட்டன் கோட் ஜென்ரேட் ஆகும்போது டிஃபால்ட்டாக பேக்கேஜோட நேம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக கோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ பேக்கேஜ் நேம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் அதர் பேக்கேஜஸ். அதாவது நம்ம C++லலாம் printf scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா stdio.h conio.h ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ஹெடர் ஃபைல் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளால printf scanf ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இம்போர்ட், அதாவது நீங்கள் வேறு பேக்கேஜஸில் இருக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் இல்லை கிளாஸஸ் எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அது இம்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் மற்ற அந்த பேக்கேஜில் இருக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ C++க்கும் ஜாவாக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஜாவா அப்படிங்கிறது பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஜாவாவில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றதே ஒரு கிளாஸ்குள்ளார தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஜாவாவை பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். C++-ஐ பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லுவோம். ஸோ C++ல கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் வச்சு தான் எழுதணுன்ற ரூல் கிடையாது. ஸோ கிளாஸ் இல்லாமல் கூட ஒரு C++ ப்ரோக்ராம் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஆனால் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே ரைட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜாவாவை பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ்குள்ளார என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கலாம், மெத்தட்ஸ், அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடாகவும் இருக்கலாம், இல்லை வேறு எந்த மெத்தட்ஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் கிளாஸ்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸ்குள்ளார டிஃபால்ட்டாக மெயின் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மெயின் மெத்தடோட சின்டாக்ஸை நீங்கள் மாற்றக்கூடாது. மெயின் மெத்தட் கண்டிப்பாக கிளாஸ்குள்ளார தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எடிட்டரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நேம் வைஸ். இதுவே நீங்கள் ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்குள்ளார இருக்கும் அந்த கிளாஸ் நேமும் உங்களுடைய ஃபைல் நேமும் சிமிலராக இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரன் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எந்த கிளாஸ்குள்ளார இருக்கும் அந்த கிளாஸ் வந்து பப்ளிக் மோடில் இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் நேமும் அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் நேமும் உங்களுக்கு சிமிலராக இருக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு சாம்பிள் ஜாவா கிளாஸ். ஸோ நம்ம கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட், டெஸ்ட் கிளாஸ் அப்படின்றது யூசர் டிஃபைன்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் கிளாஸ். ஸோ ஜாவாவோட நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்குன்னா கிளாஸோடைய ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும், சக்ஸசிவ் டேர்மோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். இது வந்து நேமிங் கன்வென்ஷன் தான். இந்த கன்வென்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எரர்ஸ் எதுவும் வருமானா எரர்ஸ் வராது. பட் இதுதான் ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ராமிங்கான ரூல். ஸோ இதே கன்வென்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கிளாஸ்குள்ளார டிஃபால்ட் மெயின் மெத்தட். ஸோ ஜாவாவோட மெயின் மெத்தடோட ப்ரோட்டோடைப் இப்படி தான் இருக்கும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதில் பப்ளிக் அப்படின்றது அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ நான் இதுக்கடுத்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்றது அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் மெயின் மெத்தடை நீங்கள் எல்லா இடத்துலையுமே அக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் மெத்தடோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஜாவாவோட மெயின் மெத்தட் பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் நார்மலாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸில் இருக்கும் அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்.
ஆனால் நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜாவாவோட மெயின் மெத்தட் பை டிஃபால்ட் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது. அதே மாதிரி வாய்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது வந்து வாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ வாய்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுமே வரக்கூடாது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம மெயின் மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பை வாய்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஆஃப். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூஸுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். ஈவன் நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தாலுமே ஜாவாவோட கம்பைலர் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் 3 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதனால தான் நம்ம இன்டீஜர் வேல்யூ யூசர் கிட்டேருந்து ஜாவாவில் ப்ராம்ப்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்டீஜர் வேல்யூவையும் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ். இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவாவில் யூஸ் பண்ணுற பேசிக் டேட்டா டைப்ஸ். C++ல நம்ம யூஸ் பண்ண எல்லா டேட்டா டைப்ஸுமே நமக்கு ஜாவாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா C++ல ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு டேட்டா டைப் இருக்காது. ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர் கிட்டேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேர் டேட்டா டைப்பை அரேவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கேரக்டர் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா அதை அரேன்னு சொல்ல போகிறோம். C++ல ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூசர் கிட்டேருந்து ரீட் பண்ண முடியாது. அதனால நம்ம கேரக்டர் அரே யூஸ் பண்ணி ரீட் பண்ணியிருப்போம். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கிளாஸே இருக்குது. அது ஆக்சுவலி டேட்டா டைப் கிடையாது, அது கிளாஸ். பட் நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர் கிட்டேருந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸை ரீட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் மற்ற டேட்டா டைப்ஸ் இன்ட், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன் இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஜாவாவில். ஓகே, லிட்ரல்ஸ் அப்படின்றது என்னன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸை தான் நம்ம ஜாவாவில் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் உங்களுடைய டேட்டா டைப் ஃபாலோட் பை வேரியபிள் நேம். ஸோ மற்ற லாங்குவேஜில் இருக்க மாதிரி ஜாவாவோட வேரியபிள் நேமிங்க்கும் சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு கீவேர்டையும் நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் வேரியபிள் நேமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பிகினிங்லையும் எண்ட்லையும் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் _1 அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ அண்டர்ஸ்கோர் அப்படின்றது பிகினிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி நேம் 1 நேம் 2 அந்த மாதிரி நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ அரித்மெட்டிக், ரிலேஷனல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிளில் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் லைக் அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ ஆப்ரேட்டர். இதே மாதிரி ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா யுனாரி ஆப்ரேட்டர். யுனாரி ஆப்ரேட்டர் அப்படின்றது நத்திங் பட் உங்களுடைய இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C++, A++, B++ எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இன்க்ரிமெண்டேஷன் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதுவே மைனஸ் மைனஸ் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதே மாதிரி கம்பேரிசனுக்கு மல்டிபிள் கம்பேரிசனை நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் கண்டிஷனை நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா அண்ட், ஆர், நாட்.
ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் வச்சு சிம்பிள் ப்ரோக்ராமிங் எப்படி ஜாவாவில் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இங்கே யூஸ் பண்ணுற எடிட்டர் நெட்பீன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெட்பீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8.2 நான் யூஸ் பண்ணுறேன். 8 அண்ட் அபவ் நீங்கள் அபவ் வெர்ஷன்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது கேட்டகரிஸ் பேனில் நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் பேனில் ஜாவா செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பேனில் ஜாவா அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜாவா உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமிங்கான நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ஒரு ஃபோல்டர் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் கோட் தான் நம்ம ஜாவா யூஸ் பண்ணி நெட்பீன்ஸ் எடிட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜாவாவில் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளார டிக்ளரேஷன் மட்டும் இருக்கலாம், அது இல்லாமல் மெத்தட்ஸ் இருக்கலாம், மெயின் மெத்தட் இருக்கலாம். இது இல்லாமல் print of statements ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளார இருக்கக்கூடாது. ஸோ ஒன்று அது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கலாம், அப்படி இல்லைன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நீங்கள் எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார ரீடிங் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளார வேரியபிள் டிக்ளரேஷன், மெத்தட், டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கலாம். ஸோ இப்போது இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜாவாவில் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா system.out.println ஆஃப். ஸோ டபுள் கோட்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரோட்டோடைப் எப்படி இருக்கும்னா, ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளார ரீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ் இந்த பர்டிகுலர் ரீட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா இந்த டெஸ்ட் அப்படின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ இந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளார இருக்க போகிற ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு println ஆஃப். ஸோ இந்த println ஃபங்க்ஷனை அவுட் சைட் சிஸ்டம் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அவுட் அப்படின்றது சிஸ்டம் அப்படின்ற கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். ஸோ system.out.printlnன்றது சிஸ்டம் கிளாஸில் இருக்க போகிற ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரி தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஜாவாவில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ்க்குள்ளார ஸ்ட்ரைட்டாக system.out.println அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எரர் வருது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்ட்ரைட்டாக print of scanf ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் உங்களுக்கு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளார இருக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷன் எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, அதனால மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்கும். system.out.println ஆஃப் enter value for a அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த a அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூ ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரீம் ரீடர் மெத்தட் வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு தட் இஸ் ஸ்கேனர் அப்படின்றது பில்ட்-இன் கிளாஸ். ஸோ நம்ம எப்படி வந்து சி ப்ரோக்ராமில் printf scanf யூஸ் பண்ணோம்னா stdio con.io.h யூஸ் பண்ணுவோமோ, ஜாவாவில் ஏதாவது ஒரு பில்ட்-இன் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்க போகிற பேக்கேஜை நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் java.util.star. ஸோ இங்கே ஸ்டார் அப்படின்றது என்ன மீனிங்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்க போகிற எல்லா கிளாஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது நம்ம util.star அப்படின்னு கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா util.scanner அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கேனர் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இருக்க போகிற பேக்கேஜ் util. ஸோ அதனால தான் java.util.scanner அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டுலாம் இல்லை. ஸோ எந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ எடிட்டரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இம்போர்ட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பேக்கேஜஸ் எதுவும் இம்போர்ட் பண்ணாமல் ஸ்கேனர் கிளாஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேனர் அப்படின்னு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணாமல் ப்ரொவைட் பண்ணும்போது எனக்கு நம்பர்ஸ் பிளேஸில் ஒரு பல்ப் சிம்பிள் மாதிரி இருக்கும்ல. ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். ஸோ ஆட் இம்போர்ட் ஃபார் java.util.scanner.
இது நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ